ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை தோல் சீவிக்கிறேன். இந்த மாதிரி சீவுறது இருந்தால் நம்ம உருளைக்கிழங்கு சீவிக்கலாம். நம்ம சிப்ஸ் வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம கடையில் வாங்குறத விட வீட்லேயே எளிமையாக செஞ்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சீவியாச்சு. இப்போ இதை தண்ணியில் ஒரு தடவை கழுவிடலாம். அப்படின்னா தான் அதில் இருக்கிற மாவுலாம் போயிடும். அப்போ உருளைக்கிழங்கு பொரிக்கும் போது கருகாமல் வரும். உருளைக்கிழங்குல இருக்கிற எல்லா தண்ணியையும் நம்ம வடிகட்டுறதுக்கு ஒரு வடிகட்டியில் போட்டு வச்சிடலாம். அப்போ அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியும் வடிஞ்சிரும். இப்போ உருளைக்கிழங்குலேருந்து எல்லா தண்ணியும் வடித்தாச்சு. இது ஒரு துணியில் போட்டு நம்ம தண்ணி எல்லாத்தையும் மீதி இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நம்ம தொடச்சி எடுத்துடலாம். தொடச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் ஃபேனில் காய வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இதை நல்லா தொடச்சிட்டோம்னா பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஈஸியாகவும் பொரிஞ்சு வந்துடும். தண்ணியோடு இருக்கும்போது அது கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் இதை நல்லா தொடச்சிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். 5 மினிட்ஸ் மட்டும் ஃபேனில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இதை பொரிக்கிறதுக்கு நான் பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு காய வச்ச உருளைக்கிழங்கு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இது நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இதை எண்ணெயில் போட்டு ஒரு பாதி வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுட்டு திருப்பியும் போட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம பாதி வேக்காட்டில் எடுக்காமல் அப்படியேவும் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இது பாதி இதில் எடுத்து வச்சுட்டு திருப்பி நம்ம போட்டு பொரிக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இது ஃபஸ்ட் நான் எண்ணெயில் போட்டு அப்படியே எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பாதி இதில் போட்டு எப்படி இது பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இது பாதியோடு நான் இப்போ எடுத்து வச்சுருவேன். இது ஆஃப் பாயில் தான் பண்ணியிருக்கு. இது நான் அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மீதி இருக்கிறத போட்டுட்டு இதையும் ஆஃப் பாயில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பொரிச்சதையும் திருப்பி போட்டு நம்ம பொரிச்சு எடுத்தோன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். இதையும் 10 வேக்காட்லேயே நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆஃபாக பொரிச்சு வச்சுருந்த சிப்ஸை மறுபடியும் போட்டு பொரிச்சோன்னா இப்போ ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். உருளைக்கிழங்கு நல்லா பொரிச்சாச்சு. இப்போ இது கூட கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா சிப்ஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி குலுக்கி விட்டோம்னா எல்லா சிப்ஸ் கூடயும் நல்லா மிக்ஸ் ஆயிரும். மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம்.
இல்லை வெறும் உப்பு போட்டு மட்டுமே சாப்பிட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து தயாராகிடுச்சு.